கர்த்தருடைய உன்னதமான பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. உலகளாவிய எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் யாவரையும் இந்த வார ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலாண்டு முழுவதுமாக யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் உள்ள முக்கிய கருத்துக்கள் என்னும் தலைப்பின் கீழாக நல்ல பாடங்களை தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்திலையும் கூட இயேசுவை பற்றி அதிக சாட்சிகள் என்னும் தலைப்பின் கீழாக ஒரு நல்ல பாடத்தை படித்தோம். அதைத் தொடர்ந்து இந்த வாரம் பாடம் 7 விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்னும் தலைப்பின் கீழாக இன்னும் ஒரு சில சாட்சிகளை குறித்து படிக்க இருக்கிறோம். இந்த நல்ல பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக போதகர் ஆபிரகாம் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்போம். ஸ்தோத்திரம் பாஸ்டர். ஆவியானவரோடு இடைப்படுதலுக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கும் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தேவரீர் அப்பாவுடைய தயவான கிருபை நிமித்தமாக ராஜா நல்ல வேத சத்தியங்களை ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறீர் ராஜா. நாங்களும் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட அப்பா இதோ உண்மை குறித்ததான ஒரு சில சாட்சிகளை குறித்து அப்பா இதோ விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்னும் தலைப்பின் கீழாக நல்ல பாடத்தை படிக்க இருக்கிறோம். கற்றுக் கொடுக்கிற போதகரோடு உம்முடைய கரை இருக்கட்டும் ராஜா. ஆம் தகப்பனே, இதோ அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் யாவும் உம்முடைய வார்த்தைகளாக இருக்கட்டும் அப்பா. அப்படியாக இந்த பாடத்தை படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் ராஜா இதோ உம்முடைய கரம் இருக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். அனைத்து வேத ரகசியங்களையும் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் உடனிருந்து வழிநடத்த வேண்டும்படியாக மீட்பர் இயேசு கிறிஸ்துனுடைய நல்ல நாமத்தினாலே கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். பாஸ்டர், தொடர்ந்து அப்படியே நல்ல பாடங்கள் எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். போன வாரமே அதிக சாட்சிகள்னு சொல்லி பார்த்தோம். இந்த வாரமும் ஒரு சில சாட்சிகளை குறித்தே தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த பாடத்துக்கான ஒரு முன்னுரை மற்றும் மனன வசனம் என்னன்னு சொல்லிடுங்க பாஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் இந்த வாரத்தில் 7வது பாடத்தினுடைய தலைப்பு விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த பாடத்தினுடைய தலைப்பே மத்தேயுவில் நம்ம வாசிக்கக்கூடிய மலை பிரசங்கத்திற்கு இணையாக இருப்பது போல இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இது யோவான் 20வது அதிகாரம் 29வது வசனத்தினுள்ளிருந்து இந்த தலைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னால் விசுவாசித்து சில பேர் சாட்சி சொன்னதை நம்ம தொடர்ந்து படித்து கொண்டே வருகிறோம். அந்த சாட்சிகளை அவர்கள் சொன்ன வார்த்தைகள் வேறாக இருக்கிறது. ஆனால் எல்லாருடைய நோக்கமும் எல்லாருடைய வெளிப்பாடும் அதுவாகத்தான் இருந்தது. யோவான் சொல்லும்போது இதோ தேவாட்டுக்குட்டி என்று சொன்னார். மேசியாவை கண்டோம் என்று அந்திரேயா சொன்னார். நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் என்று சொல்லி சொன்னார்கள். ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலுக்கு ராஜா என்று சீசர்கள் சொன்னார்கள். கிறிஸ்து தானா என்று சொல்லி சில பேர் யோசித்தார்கள். இவர்களுடைய உபதேசங்கள் எல்லாம் கேட்டு 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 அதன் மூலமாய் நிறைய பேர் வித்தியாசமான ஒரு பெயரை அவருக்கு சூட்டினார்கள். எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு பகுதியும் கூட இது. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு விசேஷமான குணம் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், யார் தனக்கு ஏற்புடைய எந்த பெயரில் அவர்கள் அழைத்தாலும் அந்த பெயரை அன்போடு கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவர். இதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சங்கீதம் 2வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு குமாரன் என்னும் நாமம் கொடுக்கப்படுகிறது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு குமாரன் என்ற பெயர் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. பெயர் கொடுத்த உடனே அடுத்து தன்னை குமாரனாக தேவகுமாரனாக தன்னை பிரதிபலித்து காட்டுகிறார். அதுபோல் அவர்கள் சொன்ன எல்லாவற்றையும் ஆண்டவர் அப்படியே ஏற்றுக்கொண்டார். அந்த பெயர்களை ஏற்றுக்கொண்டார். இந்த வாரம் யாரை பற்றியெல்லாம் படிக்க போகிறோம் என்று சொன்னால், ஆபிரகாமை நினைவு கூறுதல் என்பது முதல் படி. இப்போ அவர் ஒருவேளை இதை மறைமுகமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் காட்டின ஒரு சாட்சியாய் ஆபிரகாமை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில் இருந்த மரியாளை குறித்து, மரியாளுடைய சாட்சியை பற்றி பார்க்க போகிறோம். மரியாளுடைய சாட்சியோடு கூட அடுத்த நபராக பிலாத்துவினுடைய சாட்சியை நம்ம படிக்க போகிறோம். இது பிலாத்துவினுடைய சாட்சி அவர் மரணத்திற்கு கொஞ்சம் முன்னால். தோமாவினுடைய சாட்சி மரித்து அவர் உயிர் தெழுந்ததற்கு பின்பாக வரக்கூடிய சாட்சி. அதுக்கப்புறம் கடைசி என்ன படிக்க போகிறோம் என்று சொன்னால், நீங்களும் நானும் எப்படி அவருக்கு சாட்சியாக இருக்க போகிறோம். இதை ஒரு பண்டிலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால்,
பழைய ஏற்பாடு முற்பிதா தொடங்கி அன்றைக்கு இருந்த மரணத்திற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னிருந்த நபரை குறித்து, ஒருவேளை அவங்க பரிமள தைலத்தை ஊற்றினதை அதை கொஞ்சம் விவரமாக படிக்க போகிறோம். அங்கே மாத்திரம் ஆண்டவர் சொல்கிறார், இவர் என் மரண நாளுக்காய் ஆயத்தமாக வைத்திருந்தா அப்படின்னு சொல்லி அவரை பற்றி சொல்கிறாங்க. அந்த தாயாரை பற்றி, அதற்கப்புறம் மரணத்தினுடைய விளிம்பில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சந்திக்கக்கூடிய ஒரு நபருடைய சாட்சி, அதற்கப்புறம் உயிர் தந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சாட்சி, அதுக்கப்புறம் இன்றைக்கு வாழக்கூடிய இந்த 2024 ஆண்டில் வாழக்கூடிய நீங்களும் நானும் எப்படி சாட்சியாக இருக்கிறோம். அப்போ சொல்லணும்னா பழைய ஏற்பாடு தொடங்கி புதிய ஏற்பாட்டினுடைய இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருடைய சாட்சியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வார பாடத்தினுடைய மனன வசனம் யோவான் 20வது அதிகாரம் 29வது வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த பாக்கியவான்களுடைய வரிசையில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் காணாதவைகளை குறித்து விசுவாசிக்க வேண்டும், அதை கண்டு சொல்லப்பட்ட சாட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஏற்றுக்கொண்ட அந்த சாட்சியில் நீங்களும் நானும் உண்மையாய் வாழ வேண்டும். அதை பற்றி தொடர்ந்து இந்த வாரத்தில் நம்ம படிக்க போகிறோம். மிகவும் அழகான ஒரு முன்னுரை கொடுத்தீங்க பாஸ்டர். நம்ம தொடர்ந்து பாடத்தின் கேள்விகளுக்குள்ளாக போயிடலாம். முதலாவது கேள்வி, நீங்கள் சொல்லும்போதே சொன்னீங்க, முதலாவது நம்ம ஆபிரகாமை நினைவு கூறுதல் குறித்து படிக்க போகிறோம்னு சொல்லி. ஆபிரகாம் வாழ்ந்த நாட்கள் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய சம்பவங்கள் எல்லாத்தையும் புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோம். ஆபிரகாம் எப்படி கிறிஸ்துவனுடைய நாட்களில் வருகிறார் பாஸ்டர்? இதே ஒரு மனநிலை தான் அன்றைக்கு இருந்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் இருந்தது. ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்து கண்டு களி கூர்ந்தான் என்று யோவான் 8வது அதிகாரம் 56வது வசனம் சொல்லுகிறது. இதை கேட்ட மாத்திரத்தில், நீ பிறந்தது இப்பொழுது, உன்னுடைய வயது 30க்கு ப்ளஸ் தான் ஆகிறது, நீ எங்களுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் உன்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான் என்று எப்படி சொல்ல போச்சுன்னு ஒரு பெரிய தர்க்கம். இதை நான் வாசிக்கிறேன். யோவான் 8வது அதிகாரம் 56வது வசனம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான். இப்போ அந்த ஆபிரகாம் யாருன்னு சொல்கிறாரு. இந்த ஆபிரகாம் ஏதோ அந்த சூழ்நிலையில் இருந்த ஆபிரகாம்னு பேர் வைக்கப்பட்ட ஒரு நபர் கிடையாது. அதனால் தெளிவாக சொல்லுகிறார், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம். யூதர்களுடைய வாழ்க்கையில் 2-3 பெயர்கள் ரொம்ப முக்கியமானது. ஒன்று மோசே, அவர்களோடு கூட இணைந்து பிரயாணித்த, இணைந்து கடந்து வந்த ஒரு அழகான பெயர் மோசே. எங்கே பார்த்தாலும் மோசேன்னு சொல்லுவாங்க. அதற்கு மேலே புதிய ஏற்பாட்டினுடைய முதல் பெயராய் வரக்கூடிய, முதல் வார்த்தையாய் உச்சரிக்கப்படக்கூடிய வார்த்தை இந்த ஆபிரகாமினுடைய குமாரன், ஆபிரகாமினுடைய மடியில் வைத்து தேற்றப்படுகிறான். இதை யூதர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக நினச்சாங்க. ஏன்னா அவர் விசுவாசத்தின் தகப்பன். விசுவாசத்து மாத்திரமல்ல, ஆசீர்வாதம் முழுவதும் வானத்து நட்சத்திரத்தை போல பெருக்கமான ஆசீர்வாதம் எங்களுக்கு வந்ததுக்கெல்லாம் காரணம் எங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாம் என்று நம்பினாங்க. அதுக்கு 3வது பெயர் தாவீதினுடைய பெயர். அதுவும் வேதாமத்தில் புதிய ஏற்பாட்டில் இரண்டாவது நபராக 2வது பெயராக வரும். இந்த 2 பேருக்கும் ஆபிரகாமினுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதன்படியாய் அவர் பெருமைப்படுத்தின இந்த 2 நபர்கள். இப்போ நமக்கும் கூட இதே மாதிரி ஒரு சந்தேகம் வரலாம். கிறிஸ்து வாழ்ந்தது கிபி 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டுக்கு பின்பாக. ஆபிரகாம் வாழ்ந்தது அதற்கு முன்பாக, கிறிஸ்துவுக்கு முன்பாக 4000 வருஷத்திற்கு முன்பாக இருந்த நபர். இங்கே சொல்கிறது ஒரு கான்ட்ரடிக்டாக, இது சொல்லக்கூடியது ஒரு முன்னுக்கு பின் முரணான ஒரு வார்த்தை போல தெரிகிறது. ஆனால் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கலாத்தியரில் பவுலார் ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை சொல்கிறார். அதிலிருந்து நம்ம படித்தோம் என்று சொன்னால் நமக்கு புரியும். கலாத்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். இதை நம்ம சுருக்கமாக ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஜான் 3:16 நம்ம எல்லாத்துக்கும் நல்லா ஞாபகமாக இருக்கும். அதே ஜான் எடுத்துகிட்டு கலேசியன்ஸ் 3:16 போட்டிங்கன்னா இந்த வார்த்தை இருக்கும். வாசிக்கிறேன். ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. இப்போ
ஒரு 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 முன்னுரை ஒன்று கொடுக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கும் அவர் சந்ததிக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. இப்போ அங்கே சொன்ன அந்த ஆசீர்வாதம் உன் சந்ததிக்குள்ளாக பூமியில் இருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு சொன்னது ஈசாக்க மீன் பண்ணி அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை மீன் பண்ணி. அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று சொல்கிற இந்த வார்த்தையை கொண்டு இந்த இடத்த நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா, இதை விசுவாச பட்டியலை வாசிக்கும் போது ஒருவேளை விசுவாச பட்டியலில் எல்லாரையும் நம்ம ஒரே அங்கத்தில் வைத்து பார்க்கிறதா இருக்கும். ஆனால் எபிரேயர் 11வது அதிகாரத்துக்கு நம்ம திருப்பினோம் என்று சொன்னால், இந்த சாராளோடு ஒரு காரியத்தை முடித்து ஒரு சின்ன முன்னுரை அதோடு கூட முடிகிறதாய் நம்ம காண முடியும். எபிரேயர் 11வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கிறேன். இவர்கள் எல்லாரும், அதுக்கு முன்னால் பார்த்தோம் என்று சொன்னால் சில பெயர்கள், சில நபர்களுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இவர்கள் எல்லாரும், அதாவது விசுவாச பட்டியலே நம்ம காணக்கூடியதில் ஒரு குறிப்பிட்ட நபரை நிறுத்தி இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். தூரத்திலே கண்டு அணைத்து கொண்டார்கள் என்று சொல்லுது. அப்போ தூரத்தில் கண்டு அணைத்து கொள்ளுதல் என்பதை ஒரு சுருக்கமான வேறு ஒரு பார்வையில் சொல்லணும்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய வீடியோ கான்ஃபரன்சிங்கில் எங்கேயோ இருக்கக்கூடிய தன் மகனை நிழலாட்டமாய் பார்த்து மகனுக்கு ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு அன்பு நிமித்தமாய் ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரி. ஒருவேளை இன்றைக்கு நான் அமெரிக்க தேசத்திற்கு சென்று அந்த நயாகரா நீர்வீழ்ச்சியை நேரடியாய் கண்கொண்டு பார்க்க முடியாது. ஆனால் நான் வீடியோ காட்சியில் நயாகரா நீர்வீழ்ச்சி இப்படி தான் இருக்கிறது என்பதை நான் நிழலாய் பார்க்கிறேன். ஒருவேளை தாஜ்மஹாலை நான் சென்று பார்த்தது கிடையாது. ஆனால் தாஜ்மஹாலினுடைய தோற்றம் இப்படி தான் இருக்கும் என்று தாஜ்மஹாலை எங்கே பார்த்தாலும் சொல்கிற அளவிற்கு என்னுடைய நினைவில் நிறுத்துகிற அளவுக்கு அதனுடைய பிம்பம் தெரிகிறது. அதே மாதிரி ஆபிரகாம் ஒரு ஆசைப்பட்டார். என்ன ஆசைப்பட்டார் என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய நாளை காண ஆசைப்பட்டார். அப்பொழுது இந்த நாளை காணும்படியாய் ஒரு நிழலாட்டமான ஒரு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தை காட்டுகிறார். குழந்தை ஒரே பேரான குமாரனாய் ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னு சொன்னால், நீ உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு வான்னு சொல்கிறாரு. அழைத்து வருகிறார். தன்னுடைய ஒரே குமாரனை அழைத்து கொண்டு வருகிறார். அந்த பிரயாணத்தினுடைய துவக்கத்தை பார்த்திங்கன்னா, மோரியா மலை அவர்கள் இருந்த தேசத்திலிருந்து 3 நாள் பிரயாண தூரம். 3 நாள் பிரயாண தூரம் முடிகிற அந்த வேளையில் மலை தெரியும். அந்த மலைக்கு மேல் அவர்கள் ஏறும்போது கட்டை எடுத்து அந்த ஆபிரகாமினுடைய ஈசாக்கினுடைய தோளில் வச்சு தூக்கிட்டு வர சொல்லுவார். இதை ஒருவேளை ஆவிக்குரிய ரீதியாய் அங்கே உன் மகனை தகன பலியாக பலியிடுன்னு சொல்லுவார். தகன பலியாய் எடுத்து செல்லப்படக்கூடிய எந்த பலிக்காய் செல்லக்கூடிய ஆடாக இருந்தாலும் சரி, புறாவாக இருந்தாலும் சரி, காளையாக இருந்தாலும் சரி, பலிபீடத்திற்கு தேவையான கட்டைகளை சுமந்து சென்றது கிடையாது, சுமத்தக்கூடாது. ஆனால் இங்கே ஒரு வித்தியாசம் தோற்றம் தெரிகிறது. யார் இந்த கட்டைகளை சுமந்து செல்கிறான்னு சொன்னால், ஈசாக்கு சுமந்துட்டு போகிறாரு அந்த மலையில். இதை அப்படியே திருப்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு நீங்கள் வச்சிங்கன்னா, ஒரே பேரான குமாரனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவான இந்த பூமிக்கு அனுப்பி அவர் 30 ஆண்டு காலம் தன்னை வெளிக்காட்டவில்லை, தன் ஊழியத்துக்கு வரவில்லை. ஞானஸ்நானத்துக்கு பின்பாக ஊழியத்துக்கு வராரு. இந்த மோரியா தேசத்துக்கு அவர்கள் பிரயாணப்பட்ட அந்த 3 நாள் என்ன நடந்தது என்று சொல்லி தெரியாது. அது நிழலாட்டமாய் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் மோரியா தேசத்துக்கு, மோரியா மலைக்கு பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் அவர்களுடைய நகர்வுகள் எல்லாமே நமக்கு தெரியும். அதே மாதிரி கிறிஸ்து அந்த பாடு மரணத்தை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, சிலுவை அவர் மீது சுமத்தப்படுகிறது. சிலுவையை சுமந்து கொண்டு, அந்த கட்டையை சுமந்து கொண்டு அவர் கடந்து போகிறார். கொண்டு போய் அவரை கட்டி, ஈசாக்க கட்டி பலிபீடத்து மேலே வச்சு கத்தி எடுத்து ஓங்கும்போது, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒரு தீங்கும் செய்யாதே,
அவனை உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆசீர்வாதத்தை சொல்கிறார், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் இருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்போ நிழலாட்டமாய் இன்னொரு ரேம் தெரியும். தன்னுடைய கொம்பு மாத்திரம் முள்ளில் மாட்டப்பட்ட ஒரு ரேம் தெரியும். அந்த ரேமை பலியிடுவாங்க. இப்போ ஈசாக்கை பலியிட்டால் இந்த அவருடைய நாள் என்பது முடிஞ்சிடும். ஆனால் ஈசாக்கை பலியாக இல்லை. ஈசாக்கு ஒரு நிழல், நிஜம் இப்போ வருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நிஜமாய் வருகிறார். இப்போ ஆபிரகாம் ஈசாக்கை கூட்டு போய் மோரியா தேசத்திற்கு மேலே போய் பலியிட போனார்னு இவ்வளோ நாள் சொல்லிகிட்டு இருக்கிறியே, அந்த பலியிட போனது நிழல்பா. தூரத்திலே ஆபிரகாம் அதை கண்டான். என்னுடைய நாள் அது. அங்கே நடந்த நிகழ்வே ஒருவேளை கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தினுடைய அந்த பேஷன் வீக்கையும் இந்த ஆபிரகாமினுடைய ஆதியாகமம் 22வது அதிகாரத்தினுடைய சம்பவத்தையும் நீங்கள் கவனமாக வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும். இன்னும் சிம்பிளாக ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, என் ஆண்டவர் நரபலியை விரும்புகிற தேவன் அல்ல. மனிதர்களை பலியாக கேட்கல. மோளேக்கு பலி கொடுக்கறதை நான் அருவருக்கிறேன்னு சொல்ல ஆண்டவர் ஈசாக்கை பலியாக கேட்கல, ஒரு நிழலை காட்டுகிறார். ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்து கண்டு களி கூர்ந்தான். இதை கேட்ட மாத்திரத்தில் யூதர்களுக்கு புரியாமல் அவர்களுக்கு பயங்கர கோபம் ஏற்படுகிறது. வாசிக்கிற 57வது வசனம். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்களை எரித்து கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். இப்போ சிம்பிளாக இந்த காரியத்தை ஆவிக்குரிய சிந்தனையோடு கூட உங்கள் கண்களுக்கு முன்னால் வைக்கணும்னு நினைக்கிறேன். கட்டை அவர் மேலே சுமத்தப்பட வேண்டும். அந்த கட்டை மேலே அவர் ஜீவன் போக வேண்டும். அது ஒரு நிழலாட்டம். இப்போ நிஜத்துலேயும் அதை தான் நடக்கணும். கல்லெறிந்து கொள்ள அனுமதிக்கப்படக்கூடாது. அதனால் அங்கேருந்து அவர் மறைந்து செல்லக்கூடிய காட்சி. இதை சாத்தானுடைய நிலையில் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் மரத்தில் தொங்க விடப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்பதையும் நிறைவேற்ற வேண்டும். அதே போல் இவர் கொண்டு வந்திருக்கிற இந்த ரட்சிப்பின் திட்டத்தையும் உடைக்க அவன் பிரயாசப்படுகிறான். ஆனால் உண்மையாக அன்றைக்கு ஒருவேளை ஆவிக்குரிய சிந்தனையோடு கூட இதை பார்த்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நிச்சயமாகவே தெளிவாய் தெரிந்திருக்கும். ஆபிரகாம் இவரை குறித்து அன்றைக்கு சாட்சி சொன்னான். அதை தான் இன்றைக்கும் நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்பதை புரிஞ்சிருப்பாங்க. மிகவும் ஒரு நல்ல அழகான விளக்கம் கொடுத்தீங்க பாஸ்டர். இப்போது இயேசு கிறிஸ்துவுக்கு நீண்ட காலங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஆபிரகாமுடைய சாட்சியை குறித்து சொல்லிட்டீங்க. இப்போ இந்த மரியாள் அந்த அம்மா இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்கள்லேயே வாழ்ந்தவங்க, அவங்களுடைய சாட்சியை அவங்களுடைய சாட்சியை பற்றி சொல்லியிருங்க பாஸ்டர். சரி, மரியாள் அடுத்த பிரபலமான ஒரு பெயர். இது ஒரு பைபிள் ஃபேக்டும் கூட சொல்லி இதை துவங்கலாம். எபிரேய பாஷையினுடைய மிரியாம், கிரேக்க பாஷையினுடைய மரியாள். அதாவது மிரியம்ன்றது ஒன்று தான், மரியாள்ன்றது ஒன்று தான். அன்றைக்கு வைக்கப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு பெண் பெயர். நிறைய மரியாள்களை நம்ம காண முடியும். இங்கே நம்ம யாரை பார்க்கிறோம் என்று சொன்னால், மகதலேனா மரியாள், லாசருடைய சகோதரி ஆகிய மரியாள். இவர்களை 7 என்கவுண்டரில் நீங்கள் கிறிஸ்துவ பக்கத்தில் பார்க்க முடியும். அவர்கள் எப்பொழுதெல்லாம் கிறிஸ்துவை சந்திக்கிறாங்களோ அப்பொழுதெல்லாம் அவருடைய பாதத்துக்கு அருகில் அவர்களை காண முடியும். இப்போ மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சாட்சி பகிர்கிறார். அந்த மரியாள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன சாட்சியை நம்ம வாசிக்க போகிறோம். இதை ஒருவேளை அனாக்டிங் சாட்சியாக நம்ம சொல்லலாம். மனசுக்குள்ளாய் இருந்தது. சில சாட்சிகள் வார்த்தையில் வெளிப்படாமல் அவர்களுடைய செய்கைகள் வழியாய் வெளிப்பட்டது. சீமோனுடைய வீடு லாசரு உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பாக அழைக்கப்பட்டிருக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அந்த பந்தியினுடைய அந்த நேரத்தில் மகதலேனா மரியாள் பரிமள தைலத்தை எடுத்துக்கொண்டு வருகிறாங்க. பரிமள தைலத்தினுடைய விலை அந்த நாட்களில் அவர்கள் ஊற்றின அந்த ஒரு பர்ணியினுடைய விலை ஒரு வருஷத்தினுடைய வேலை சம்பளம். ஒரு வருஷத்திற்கு அன்றைக்கு
பெண்களுடைய சம்பளம் ஒரு தினாரி. 300 வருஷத்திற்கு வேதாகம காலண்டர் படியாக 360 நாட்கள். இந்த 360 நாட்களில் 52 ஓய்வு நாட்கள், மீதி இருக்கிறது கேஷுவல் லீவ். பொதுவாக வருஷத்திற்கு வேலை நாட்கள் என்று சொன்னால் 300 நாட்கள் எடுத்துக்கிறவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தினாரின்னு சொன்னால் 300 பணத்திற்கு விற்று, இப்போ இதை சரியாய் மதிப்பிடக்கூடிய ஒரு நபர், அவர் கையில் தான் பணப்பை இருக்கிறது. யார் என்று சொன்னால் இந்த யூதாஸ்காரியோத்து 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமேன்னு சொல்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவன் அதை கண்டம் பண்ணி சொல்கிறாரு, தரித்திரர் எப்போதும் உங்கள் கூட தான் இருக்கிறாங்கப்பா, நீங்கள் இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இந்த இடத்துல வைக்கணும்னு நான் ஆசைப்படுகிறேன். அங்கே ஊற்றப்படக்கூடிய பரிமளத்தினுடைய விலையை சரியாய் நிர்ணயம் பண்ணின இந்த யூதாஸ்காரியோத்து மேசியாவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை, தன்னோடு கூட இருந்து நிறைய அற்புதங்களை அதிசயங்களை செய்த இந்த இயேசுவை மதிப்பிட்டது ரொம்ப ரொம்ப கம்மி. அவரை காட்டி கொடுக்க அவன் கேட்ட விலை என்னன்னு சொன்னால் 30 வெள்ளிக்காசு. இதை சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் இந்த 30 வெள்ளிக்காசுக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்ததாக வேதாகமம் சொல்லும். அங்கே பயன்படுத்துகிற வார்த்தை ஒப்பு கொடுத்ததாய் சொல்லும். அந்த பேச்சு வார்த்தைக்கு அவன் ஒத்துக்கொண்டதாய் சொல்லியிருக்கு. நீங்களும் நானும் எந்த அளவிற்கு ஆண்டவரை மதிப்பிடுகிறோம்? அவர் எனக்காய் சிந்தின அந்த விலையேறப்பட்ட ரத்தத்தினுடைய விலையை நீங்களும் நானும் என்னவாய் மதிப்பிடுகிறோம்? கேள்வி. ஆனால் இந்த அம்மா, இவங்களிடத்துலேருந்து 7 பிசாசுகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் துரத்துறார். தன்னுடைய சகோதரனை உயிரோடு எழுப்புகிறார். தான் இருந்த நிலையிலிருந்து அவர்களை மாற்றி புத்தி சொல்லி ஆவிக்குரிய ரீதியாய் அவர்களை சரியான ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துகிறார். அப்பொழுது இந்த அம்மா, இதெல்லாம் நான் வச்சு பார்க்கும்போது இந்த 300 பணம் எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவர் பாதத்தில் கொண்டு வந்து ஊத்துறாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவரை எவ்விதமாய் மதிப்பிடுகிறோம்? அந்த பரிமளத்தினுடைய மனம், நறுமணம் அந்த வீடு முழுக்க நிரப்பினது என்று சொல்லி நம்ம வாசிக்க முடிகிறது. அந்த பரிமளத்தினுடைய அந்த காட்சியை குறித்து அங்கே நம்ம வாசிக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அதற்கு ஒரு பதிலும் கூட அங்கே சொல்லக்கூடியதை நம்ம வாசிக்க முடியும். யோவான் 7வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம் வாசிக்கிறேன். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியால் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டிருக்கதை சுமக்கிறவனானபடியினால் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவர்களை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தார். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். இப்போ அவங்க ஆயத்தம் பண்ணி வச்சதா சொல்லப்படுகிறது. விலையும் அதிகம், இதனுடைய மதிப்பும் அதிகம். ஆனால் இந்த தாயார் சொன்ன சாட்சி அவர் வேலை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். எனக்கு அவர் கொடுத்த அந்த மீட்பு, எனக்கு கொடுத்த ரட்சிப்பு, அதனுடைய விலைக்கு முன்னால் இந்த 300 பணம் ஒரு பெரிய பொருட்டே இல்லை என்று சொல்லி அன்றைக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். நீங்களும் நானும் அவரை என்ன மதிப்பிடுகிறோம்? அவருக்காய் என்ன காரியத்தை நம்ம செய்கிறோம்? உங்களை ஜீவபலிகளாய் ஒப்பு கொடுப்பதே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று ரோமரில் நம்ம வாசிக்க முடிகிறது. நாம் எப்படிப்பட்ட ஆராதனையை செய்கிறோம்? மிகவும் அருமையாக சொன்னீங்க பாஸ்டர். இப்போது இயேசு கிறிஸ்துவோட பயணித்த அம்மா கொடுத்த சாட்சியை பற்றி பார்த்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு தண்டனை கொடுத்த ஒரு நபர் தன்னையே அறியாமல் சாட்சி கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா? இந்த பிலாத்தினுடைய சாட்சியை பற்றியும் சொல்லிடுங்க பாஸ்டர். சரி, பிலாத்தினுடைய சாட்சி எனக்கு ஒருவேளை சில கேரக்டர்ஸை நம்ம நேரடியாய் பிடிக்கும், சில கேரக்டர்ஸை மறைமுகமாய் நமக்கு பிடிக்கும். நெகட்டிவ் கேரக்டராக கூட இருக்கலாம், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பிடித்ததாக இருக்கலாம். அப்படி ஒரு கிறிஸ்துவனுடைய அந்த பாடு மரண சூழ்நிலையில் வந்த ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பிலாத்து ஒருவேளை நான் யூகித்து பார்க்கிறேன், இந்த பிலாத்தினுடைய மனைவி இவருக்கு ஆள் அனுப்பி, அந்த நல்ல மனுஷனை ஒன்றும் செஞ்சிடாத, வீட்டில் ஒரு உந்துதல் ஏற்படுகிறது.
ஒருவேளை இவரிடத்துல ஒரு ஒரு காரியமும் இருக்கிறது. என்னன்னு சொன்னால், நான் உன்னை விடுதலையாக்க முடியும் என்று சொல்கிறாரு. இவர் விசாரிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அவருக்கு ஒரு சிம்மாசனம் இருக்கிறது, அதுக்கு பேர் கபத்தான்னு சொல்லுவாங்க. அந்த கபத்தால் உட்கார்ந்து தான் அவர் பதில் அவரை நியாயந்திருக்கிறார். சரி, இந்த நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய இந்த ரோம அதிகாரி, இந்த பிலாத்து, 3 முறை அவரை விசாரித்து வெளியே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இவரிடத்துல ஒரு குற்றமும் காணலை. இப்போ இவரும் கூட ஒரு சாட்சி பகிர்கிறார், இவரிடத்துல ஒரு குற்றமும் காணலை. ஒருவேளை இதை புரிந்து கொள்வதற்காய் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த வார்த்தை ஏன் இங்கே பிரசன்னமாகிறது என்று சொல்லி புரியாமல் இருக்கலாம். யோவான் 19வது அதிகாரத்தில் ஒரு காட்சி தெரிகிறது. இதை நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. யோவான் 19வது அதிகாரம் 1லிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர் சேவகர் முள்ளினால் ஒரு முடியை பின்னி அவரை சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கைகளினால் அடித்தார்கள். பிலாத்து மறுபடியும் வெளியே நான் இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படி இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இதோ இந்த மனிதன் என்றார். பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று சொன்னார். சரி, ஏன் பாஸ்டர் இதை வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒருவேளை பாடம் கொஞ்சம் லென்த்தாக போனால் கூட இந்த ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயம் இதில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இதற்கு முன்னால் இதை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியாது. இதோ இந்த மனிதன் என்று சொல்கிறாரு. இதை லத்தீனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை லத்தீனில் இக்கோஹாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இக்கோஹாமா என்று சொன்னால் இதோ இந்த மனிதன் என்று சொல்லி அந்த வார்த்தையை குறிக்கும். இந்த இக்கோஹாமா யாருக்கு சொல்லுவார்கள் என்று சொன்னால், ஒருவேளை விசாரணை கைதிகளாக இருக்கக்கூடியவங்க, தண்டனை கைதிகளாக இருக்கக்கூடியவங்க, கிரேக்கர்கள் ஆண்டு கொண்டிருந்த நாட்களில் கிரேக்கர்களிடத்தில் இருக்கக்கூடிய கைதிகளை, சில கைதிகளில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சில நபர்களை அந்த தேசத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான போட்டிகள், ஒருவேளை ஒலிம்பிக்ஸ் போட்டியாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான விளையாட்டு போட்டிகளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு போட்டியில் இந்த கைதிகளை பயன்படுத்த, கைதிகள் திறமையானவர்களாக இருந்தாங்கன்னா அந்த கைதிகளை பயன்படுத்த அனுமதிப்பாங்க. இப்போ கைதியாய் வரக்கூடிய அவங்க இந்த கூட்டத்தோடு அவங்க கலைந்து போய் விடக்கூடாது என்பதற்காய் அவங்களுக்கு எப்பயுமே என்ன போட்டிருப்பாங்கன்னு சொன்னால், இந்த கைதியினுடைய ஆடை அணிந்திருப்பார்கள். இப்போ கைதியாய், விசாரணை கைதியாவோ இருக்கக்கூடிய இந்த ஒரு நபர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறார். உதாரணத்துக்கு ஒரு வச்சுக்கிறோம், அவர் 100 மீட்டர் டேஷில் ஓடி முதல் பரிசு வாங்கிறார், முதல் பரிசு வென்று விட்டார். ஒலிம்பிக்ஸ் போட்டியில் முதல் பரிசு தங்கப்பதக்கம் அவர் வென்று விடுகிறார். அவர் வென்ற அந்த தங்கப்பதக்கம் அந்த தேசத்திற்கு ஒரு பாயிண்டாக கூடுது. இதை வென்று விட்டார், அந்த தேசத்திற்கு ஒரு பெரிய பெருமை. ஆனால் அவர் சட்டத்தின்படியாய் அவர் ஒரு விசாரணை கைதி இல்லை, அவர் ஒரு தண்டனை கைதி. ஆனால் அவர் ஒரு வெற்றியாளர். இப்போ அவரை கொண்டு அந்த 3 இது வைப்பாங்களே, அந்த 1 2 3 வைப்பாங்களே, அந்த நிறுத்துகிற அந்த இடத்துல கொண்டு நிறுத்துவாங்க. நிறுத்திவிட்டு அவருக்கு அந்த தங்க கேடயத்தை போட்டுவிட்டு அவங்க வாங்கின பரிசு அவங்க கையில் கொடுத்து விட்டு, சுற்றி இருக்கக்கூடிய அந்த காங்கிரிகேஷனை பார்த்து, அங்கே சுற்றி இருக்க அமர்ந்திருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து இக்கோஹாமா என்று சொல்லுவாங்க. அந்த நாட்களினுடைய அந்த தேசத்தில் பயன்படுத்தப்பட்ட மொழி என்னன்னு கேட்டிங்கன்னா லத்தீன் மொழி. லத்தீன் மொழியில் இக்கோஹாமா என்று சொல்லுவார்கள். இக்கோஹாமா என்று சொன்னால் இதோ இந்த மனுஷன் அர்த்தம். இதோ இந்த மனுஷன், உங்களுக்கு முன்னால் இந்த மனுஷனை நிறுத்துறேன். இந்த மனுஷன் ஒரு 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 விசாரணை கைதியாக நிற்கிறார், இல்லை குற்றவாளியாக நிற்கிறார். ஆனால் இவர் ஒரு வெற்றியாளன்,
இவரை கொண்டு வந்து நிறுத்துறேன், இப்போ தீர்ப்பை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அங்கே சுற்றி இருக்கக்கூடிய பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பார்வையாளருக்கு முன்னால் நிறுத்தும் போது இறுதி தீர்ப்பை யார் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த காங்கிரிகேஷன் கொடுக்கும். அங்கே கூடி இருக்கிற அத்தனை பேரும் என் தேசத்திற்காக இவன் தங்கப்பதக்கத்தை வென்று கொடுத்தான், இவனை விடுதலை பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த நிமிஷத்துலேருந்து அவர் விடுதலை ஆயிடுவார். இல்லை இவனை சிலுவையில் சிறையில் போடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த அடுத்த நிமிஷம் அவரை சிறையில் போடுவாங்க. இப்போ இறுதி தீர்ப்பு யார் கையில் கொடுக்கப்படும் என்று சொன்னால் சுற்றி இருக்கிற அத்தனை நபர் கையில் கொடுக்கப்படும். இக்கோகாமாக்கு பதில் யார் கொடுக்கணும்னா சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் கொடுக்கணும். இந்த மனநிலையோடு கூட இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து விசாரணை கைதியாய் பிலாத்தின் இடத்துல எடுத்து செல்லப்படுகிறார். உண்மையாகவே இவர் இடத்துல ஒரு குற்றமும் காணலப்பா, நான் விசாரிச்சுட்டேன், ஒரு குற்றமும் காணலை, ஆனாலும் நீங்கள் விசாரணை கைதியாக வச்சிருக்கிறதுனால ஒரு வெற்றியாளராய் முள்முடி சூடப்பட்டு அவர் அந்த உடையை அணிந்து கொண்டு வந்து அந்த முக்கியமான இடத்துல வந்து நிறுத்திவிட்டு பிலாத் அவரை பார்த்து வெற்றியாளராக இவர் இடத்துல ஒரு குற்றமும் காணலப்பா, இக்கோகாமான்னு சொல்கிறார். இதோ இந்த மனுஷன் என்று சொல்லுகிறார். இப்போ தீர்ப்பு யார் கொடுக்கணும்னு சொன்னால் சுற்றி இருக்க எல்லாரும் கொடுக்கணும். அடுத்த வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் சேர்ந்து சிலுவையில் அறைங்கள்னு கத்துவாங்க. அப்போ பிலாத்து சொல்லுவார், நான் குற்றவாளின்னு தீர்க்கலப்பா, நீங்கள் தான் குற்றவாளின்னு தீர்க்குறீங்க, நீங்களே போய் சிலுவையில் அறைஞ்சிருங்க. ஆனால் நான் ஒரு சாட்சி சொல்லுகிறேன், இவர் தான் யூதருக்கு ராஜா. கிரேக்கு, லத்தீன் மற்றும் எபிரேய பாஷையில் எழுதுனாங்க. இன்றைக்கும் நீங்கள் அதனுடைய பிக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் INRIன்னு இருக்கும். இது எதற்காக சொல்லுகிறேன்னு என்று சொன்னால் லத்தீன் மொழியில் ஜே என்ற எழுத்து கிடையாது. இந்த ஜே என்ற எழுத்திற்கு மாறாக ஐ என்ற எழுத்தை பயன்படுத்துவாங்க. அதனால் ஜூயிஷினுடைய கிங், ஜீசஸ் த கிங் ஆஃப் ஜூ அப்படின்னு எழுதுறதுக்கு ஜே இல்லாததுனால ஐ போட்டிருப்பாங்க. ஏன்னா அது லத்தீனில் மட்டும் அது எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. லத்தீனில் இக்கோகாமாக்கு பதில் யார் கொடுக்கணும்னா சுற்றி இருக்கிற எல்லாரும் கொடுக்கணும். இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் இதே கேள்வியை நான் ஊழியக்காரனாக வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு எனக்காய் பாடுபட்ட அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பாடுகளோடு அவர் நமக்காய்ப்பட்ட அந்த காயங்களோடு கூட நமக்கு முன்பாக வந்து நின்று இதே இக்கோகாமா உங்களிடத்தில் கேட்கப்பட்டது என்று சொன்னால் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? இவரை சிலுவையில் அறைங்கள்னு சொல்லுவீங்களா? இவனுடைய இரத்தப்பொழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கட்டும்னு கேட்பீங்களா? இல்லை இவர் கொடுக்கக்கூடிய ரட்சிப்பு எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மேலே இருக்குன்னு கேட்பீங்களா? நாம் எந்த சாட்சியாய் இருக்கிறோம்? மிகவும் அழகாகவும் அருமையாகவும் விளக்கம் கொடுத்துட்டீங்க பாஸ்டர். இயேசு கிறிஸ்துவோட சீசர்கள் 12 சீசர்களில் ஒருத்தர் இந்த தோமா. இன்னைக்கு மனன வசனத்தில் கூட நம்ம அதை படித்தோம். அவருடைய சாட்சியை பற்றியும் சொல்லிடுங்க பாஸ்டர். சரி, கடைசியாக ஒருவேளை இது இறுதி கேள்வியாய் வைத்துக்கொள்ளலாம். கடைசி நாம் என்ன சாட்சி சொல்ல போகிறோம் என்று ஒவ்வொரு இடத்துலையும் நான் அந்த சாட்சியை தான் உங்களிடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அதனால் இதை இறுதி கேள்வியாய் நம்ம வைத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தோமா மரித்து உயிர் தெழுந்ததற்கு பின்பாக ஒருவேளை இந்த சூழ்நிலையை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மரித்து உயிர் தெழுந்த அந்த முதல் தோற்றத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவான அந்த மேலறையில் கொடுக்கும்போது தோமா அங்கே இருக்க மாட்டார். இவர் மறுபடியும் அவர் உயிரோடு இருக்கக்கூடிய நாட்களில் நான் மரிப்பேன் 3ஆம் நாளில் உயிர் தெழுவேன், மரிப்பேன் 3ஆம் நாளில் உயிர் தெழுவேன், லாசர் உயிரோடு எழுப்பினார், எல்லா காட்சியை கேட்டு வளர்ந்தவங்க இப்போ நம்பலை. தோமாவை சொன்னாலே டவுட்டிங் தாமஸ் என்று சொல்லுவாங்க. தோமா சொன்னதை நம்பலை. சரி, தோமா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டார் நம்பலை. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தோமா இருக்கும்போது மறுபடியும் தரிசனமாகி என் காயங்க மேலே கையை போடுன்னு சொல்கிறாரு. ஆவிக்குரிய ரீதியாய் அனுமதிக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த சந்தேகம் தோமாவினுடைய சந்தேகமாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் நான் என்னுடைய பார்வையில் ஊழியக்காரனாய் இது அத்தனை நபர்களுடைய சந்தேகத்திற்கும் ஒரு விலையாய் பதிலாக கொடுக்குறார். நான் பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து சென்றால் என்னிடத்துல காயங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு மரம் வச்சுருக்கிறாரா, அதனுடைய இலைகள் ஆரோக்கியமாக்கிருமா. நம்ம அப்பளுக்கு இல்லாதவங்களா பரலோக ராஜ்யம் போக போகிறோம். கண்ணு தெரியாமல் இந்த பூமியில் வாழ்ந்தவன் கண்ணு முழுமையடைந்தவனாய் பரலோக ராஜ்யத்தில் வாழ போகிறான். கால் இல்லாமல் பிறந்தவன் காலோடு பரலோக ராஜ்யத்தில் வாழப்போகிறான். ஒருவேளை ஊனமாய்
ஒரு மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்த குழந்தைகள் ஒருவேளை ரட்சிப்பின் திட்டத்தில் அவர்கள் எந்த பாவமும் செய்யாமல் அவர்கள் மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்ததுனால ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வரலாம். ஆனால் அதே மூளை வளர்ச்சி இல்லாதவர்களாய் அங்கே வாழ போகிறதில்ல. எல்லாரும் ஒரு குறைவில்லாதவர்களாய் நிறைவானவர்களாய் நம்ம வாழ போகிறோம். ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்து மரியாள்கிட்ட சொல்கிறாரு, நான் இன்னும் பிதாட்ட போகலப்பா என்று சொல்லிவிட்டு போய் திரும்பி வந்துட்டு அனுமதிக்கிறார். மரியாளை தொட அனுமதிக்கலை, இங்கே தொட அனுமதிக்கிறார். எதோடு கூட கேட்டிங்கன்னா காயங்களோடு. பவுல் இதை ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அவர் தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று இருக்கிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிமையின் ரூபம் என்று சொன்னால் யாத்ராம் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அடிமைகளை ஒருவேளை நிரந்தர அடிமைகளாய் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களின் நிலைகளுக்கு அருகாமையில் எடுத்து சென்று அவர் காதுகளில் ஓட்டப்படுவாங்க. காதில் ஓட்டை போடப்பட்ட எவனும் நிரந்தர அடிமையாக இருப்பான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சரீரத்தில் ஓட்டையோடு கூட அவர் பரமேறி சென்று பிதாவை சந்தித்து திரும்பி வந்து தரிசனமாகும் போதும் அவர் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய காயங்களோடு தரிசனமாகிறார். அதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்காக எனக்காக அவர் பட்ட காயங்களுடைய வடுக்கள் நித்தியமாய் அவர் இடத்துல இருக்க போகிறது. நம்மளாம் பரலோக ராஜ்யத்தில் போய் முழுமையானவர்களாக இருக்க போகிறோம். ஆனால் அவர் நமக்காய் பட்ட காயங்கள் அத்தனையும் அவரோடு கூட நித்தியமாய் இருக்க போகிறது. அந்த அளவிற்கு உங்கள் மீதும் என்னை மீதும் அன்பு காட்டின அந்த ஆண்டவருடைய அன்புக்கு நீங்களும் நானும் என்ன கைமாறு செய்கிறோம்? அவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? உங்களை ஜீவபலிகளாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேறு எந்த காரியத்தையும் அவர் நம்மளிடத்தில் கேட்கல. நம்ம கொடுக்கக்கூடிய தஸ்மபாக காணிக்கைகள், நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா உதவிகள் எல்லாவற்றுக்கு மேலாக அவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறது நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்து அவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்னார். அந்த சாட்சியை நீங்களும் நானும் பகிர்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படி சாட்சியை பகிர்ந்தோம் என்று சொன்னால் நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் இருப்போம். நேயர்களே, இந்த நாளினுடைய பாடம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வேதத்தில் அநேகருடைய சாட்சிகளை குறித்து ஆழமாக படித்தோம். இன்றைய நாளிலே நீங்களும் நானும் ஆண்டவருக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார் என்பதை இருதயத்தில் தீர்மானிக்க வேண்டும். ஆவியானவர் தாமே உங்களோடு கூட பேசுவாராக. தலைகளில் தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய நல்ல கர்த்தாவே, நம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் கடந்து வந்து நிற்கிறோம். கர்த்தர் இடைப்படுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ரட்சிப்பின் பாதையில், எங்களை நித்திய பாதையில் நீர் கரம் பிடித்து நடத்தும்படியாய் நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியாய் உம்மை பிரதிபலிக்கிற சாட்சிகளாய் நாங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி. இது போன்ற நல்ல சத்தியங்கள் அடங்கிய நிகழ்ச்சிகள் மற்றும் ஆவிக்குரிய காரியங்களுக்காக தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்குமானால் லைக் செய்யுங்கள். இதே போன்று உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகள் உபயோகமாகும் என்று நினைத்தீர்களானால் அவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருக்குமானால் கமெண்ட் செக்ஷனிலே பதிவிடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.